வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அறிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று மாலையில் அறிவித்துள்ளார். போர் நிறுத்தம் தொடர்பில் இந்தியாவுடனும் பாகிஸ்தானுடனும் அமெரிக்கா அரசு சார்பில் ஒரு நாள் இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டுள்ளன என்பதை அறிவிக்கிறேன் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். தாக்குதல் துவங்கியது முதல் இரு நாடுகளும் பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருந்து வந்தது. இந்நிலையில் போர் நிறுத்தம் செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இவ்விவகாரத்தில் அறிவுபூர்வமாக செயல்பட்ட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்கா சார்பில் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இன்று மாலையில் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து இந்தியாவும் ஓர் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியும் போர் நிறுத்தம் செய்வதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதேபோன்று பாகிஸ்தான் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தானும் உடன்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் எப்போதும் அதன் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒற்றுமையை பாதிக்காத வகையில் இந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக இந்தியாவுடன் போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் ஒப்புக்கொள்வதாக தனது அறிக்கையில் இஷாக் டார் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு SPM தேர்வில் 10A பெற்ற பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கான மெட்ரிகுலேஷன் இட வாய்ப்பை அரசாங்கம் ரத்து செய்துவிட்டதாக கராகன் கட்சி இன்று பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியுள்ளது. SPM தேர்வில் 10A பெற்ற பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் இட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கடந்த ஆண்டு அரசாங்கம் உத்தரவாதம் அளித்திருந்தது. ஆனால் 2024 ஆண்டு SPM தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் 10A பெற்ற பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கான இட வாய்ப்பை வழங்கும் முடிவை அரசாங்கம் ரத்து செய்துள்ளதாக கராகன் கட்சியின் தலைவர் டத்தோ டாக்டர் டொமினிக் லாவ் ஹோ சாய் தெரிவித்தார். அரசாங்கத்தின் இந்த திடீர் முடிவு பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளதாக டாக்டர் டொமினிக் லாவ் குறிப்பிட்டார். மேலும் அரசாங்கம் தனது சொந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்பதையும் மக்களின் நம்பிக்கையை மதிக்கவில்லை என்பதையும் இது நிரூபித்துள்ளது என்றார் அவர். கடந்த ஆண்டு பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு ஓர் உத்தரவாதமாக அறிவிக்கப்பட்ட கொள்கை 10A இப்போது சந்தடியின்றி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது உண்மையிலேயே பொறுப்பற்ற செயல் மட்டுமல்ல, மக்களின் நம்பிக்கைக்கு இழைக்கப்படும் துரோகமாகும் என்று டாக்டர் டொமினிக் லாவ் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 10A பெற்ற பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கான மெட்ரிகுலேஷன் இட வாய்ப்பு ரத்து செய்யப்பட்டதற்கு கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் மற்றும் துணை கல்வி அமைச்சர் வோங் காவோ ஆகியோருக்கு தெரியும் என்றால் அவர்கள் தங்கள் செயல்பாட்டை எவ்வாறு நியாயப்படுத்தப் போகிறார்கள் என்று டாக்டர் டொமினிக் லாவ் வினவினார். இது குறித்து இருவருமே நாட்டு மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று டாக்டர் டொமினிக் லாவ் கேட்டுக்கொண்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRMின் தலைமை ஆணையராக தான் ஸ்ரீ அசாம் பாக்கியின் பதவிக்காலம் 3வது தவணையாக நீட்டிக்கப்பட்டதில் தமக்கு உடன்பாடில்லை என்று PKR கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நூருல் ஈசா அன்வார் தெரிவித்துள்ளார். ஊழல் தடுப்பு ஆணையத்தில் ஒரு நபரின் பதவிக்காலத்தை 3 தவணையாக நீட்டிக்கப்பட்டிருக்கும் முடிவு தவறானதாகும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் புதல்வியான நூருல் ஈசா குறிப்பிட்டார். பணி ஓய்வு பெற வேண்டியவர்களின் பதவிக்காலத்தை இழுத்து பிடித்து இப்படியே நீட்டித்துக் கொண்டு இருந்தால் நாட்டின் நன்னெறிமிக்க முக்கிய பரிபாலனத்தில் மாற்றங்கள் என்ற கட்டமைப்பை ஏற்படுத்துவது சிரமமாகிவிடும் என்று தமது எக்ஸ் தளத்தில் நூருல் ஈசா நினைவுறுத்தியுள்ளார்.
SPRM விசாரணையில் ஆஜராகுவதற்காக புத்ரா ஜெயாவிற்கு செல்வதாக கூறி சென்ற ஒரு வர்த்தக பெண்மணியான டத்தின் பமிலா லிங் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 25 பேரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். இதனை புத்ரா ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ID ஷா முகமட் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள அவரின் 3 பிள்ளைகளின் வாக்குமூலத்தை பதிவு செய்யும் முயற்சியிலும் தாங்கள் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் உள்ள மலேசிய தூதரகத்தில் அந்த 3 பிள்ளைகளிடமும் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு மலேசிய போலீசார் அனைத்துலக போலீஸ் துறையான இன்டர்போல் உதவியையும் நாடியிருப்பதாக ACP ID ஷா மேலும் தெரிவித்தார். தாய்லாந்தின் பிரதான சுற்றுலா தலமான புக்கெட் தீவிற்கு சுற்றுலா சென்ற மலேசியர் ஒருவர் தாம் தங்கியிருந்த ஹோட்டல் கட்டடத்தின் மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை காலையில் நிகழ்ந்துள்ளது. 20க்கும் மேற்பட்ட மலேசியர்களுடன் கடந்த வியாழக்கிழமை அந்த கடற்கரை தீவுக்கு சென்றிருந்த நபர் மறுநாள் காலையில் ஹோட்டல் கட்டடத்தின் கீழ் தளத்தில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தலையில் பலத்த காயங்களுக்கு ஆளான அந்த நபர் இறந்துவிட்டதை பாத்தோங் மருத்துவமனை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். சம்பந்தப்பட்ட நபர் தன்னுடைய அறையில் 3 நண்பர்களுடன் தங்கியுள்ளார். அவர்களின் வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்துள்ளனர். அந்த மலேசியரின் உடலை அவரது குடும்பத்தினர் இன்று காலையில் கோரியதாக தாய்லாந்து சொங்க்லாவில் உள்ள மலேசிய துணை தூதரகம் உறுதிப்படுத்தியது. மலேசிய பூப்பந்து சங்கத்தின் புதிய தலைவராக தங்கு ஜஃப்ருல் அசீஸ் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்ற மலேசிய பூப்பந்து சங்கத்தின் ஆண்டு கூட்டத்தில் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் போட்டியின்றி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மலேசிய பூப்பந்து சங்கத்திற்கு புத்துயிர் அளிப்பதற்கு ஒரு நிறுவன பிரமுகராக நன்கு அறியப்பட்ட ஒரு முதலாளியையும் நிறைய அனுபவமுள்ள ஒரு அமைச்சரையும் சங்கத்தின் தலைவராக கொண்டு வருவதற்கு தங்கு ஜஃப்ருலை சங்கத்தின் உச்சமன்ற உறுப்பினர்கள் அதிகளவில் விரும்பியதாக அதன் இடைக்கால தலைவர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். சமையல் அறையில் சோற்று பானைகள் மற்றும் குழம்புகள் வைக்கப்பட்ட இடத்தில் எலியின் எச்சங்கள் குவிந்து இருப்பதைத் தொடர்ந்து பினாங்கு மாநிலத்தில் ஒரு நாசிகண்டார் கடை உட்பட 4 உணவகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. பினாங்கு ஜாலான் தெர்ங்கானுவில் வீற்றிருக்கும் ஒரு நாசிகண்டார் உணவகமும் இதர 3 உணவகங்களும் அடுத்த 14 நாட்களுக்கு மூடும்படி உத்தரவு நோட்டீஸ் சார்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு மாநகர் மன்றத்தின் லைசன்ஸ் வாரியம் இந்த நோட்டீஸை வெளியிட்டுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை அப்பகுதியில் உள்ள உணவகங்களில் ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கையில் 26 பேர் கொண்ட அதிகாரிகள் மேற்கொண்டதாக அதன் தலைமை அதிகாரி அமலினா நபிலா இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டார். சிரம்பான் பாரோயில் கடும் காயங்களுக்கு ஆளாகும் வரையில் 5ஆம் படிவ மாணவன் ஒருவனை சரமாரியாக அடித்ததாக சந்தேகிக்கப்படும் 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று அதிகாலை 3 மணி அளவில் கம்போங் செந்தோசா ஜெயா ஃபுட்சால் விளையாட்டுத் திடலிலும் அருகில் உள்ள ஓர் உணவகத்திலும் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை செய்து கொண்ட புகாரை தொடர்ந்து இந்த தாக்குதல் சம்பவம் தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமட் ஹட்டா சேடின் தெரிவித்தார். தாக்குதலுக்கு ஆளான 17 வயதுடைய மாணவன் இடது கன்னம் கண்ணி இருப்பதுடன் உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு ஸ்டார் இல்ல, 2 ஸ்டார் இல்ல, ஒரே இடத்துல பல திரை நட்சத்திரங்களுடன் 17th Annual Edison Awardsல Dine with Stars. பினாங்கு ஸ்பைஸ் அரீனா மே 17 மாலை 5 மணி. உடனே டின்னர் டேபிளை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. கடந்த வியாழக்கிழமை வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் ஜொஹூர் வழித்தடத்தில் 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில்
தாயும் மகளுக்கும் மரணம் விளைவித்தது தொடர்பில் லோரி ஓட்டுநர் ஒருவர் விசாரணைக்கு ஏதுவாக 4 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். 37 வயதுடைய அந்த லோரி ஓட்டுநர் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் வரும் மே 13ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றனர். அந்த ஓட்டுநரின் சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் உட்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தகரங்களை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த ட்ரெய்லர் லாரி வேக கட்டுப்பாட்டை இழந்து பிக்அப் லோரி ஒன்றை மோதியதுடன் லோரி சாலை தடுப்பை உடைத்துக்கொண்டு எதிர் திசை சாலையில் நுழைந்ததில் 2 கார்களை மோதி தள்ளியது. இதில் ஒரு காரில் பயணம் செய்த 42 வயது மாது கி யின் சின்னும் அவரின் 15 வயது மகள் நியோ ஜோ இ என்பவரும் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டனர். சாயம் மற்றும் ரசாயன கலவை சேமிப்பு கிடங்கு ஒன்று தீப்பற்றி கொண்டதில் அந்த கிடங்கின் 70 விழுக்காட்டு பகுதி முற்றாக அழிந்தது. இச்சம்பவம் இன்று பிற்பகல் 1 மணி அளவில் புக்கிட் முர்தாஜம் சிம்பாங் அம்பாட் ஜாலான் பெர்மாத்தாங் திங்கியில் நிகழ்ந்தது. இத்தீ விபத்து தொடர்பாக பிற்பகல் 1:11 மணி அளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாகவும் வீரர்களுடன் தீயணைப்பு வண்டிகள் அடுத்த 11வது நிமிடத்தில் சம்பவ இடத்தை அடைந்ததாக தீயணைப்பு மீட்பு படையின் பினாங்கு மாநில இயக்குனர் முகமது ஷோக்கி அம்சா தெரிவித்தார். எளிதில் தீப்பற்றி கொள்ளக்கூடிய அந்த ரசாயன கலவை லீ தோட்ட வளாக பகுதியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருந்த நிலையில் இன்று தீப்பற்றி கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். ரசாயன கலவை என்பதால் தீ வேகமாக பரவியது. அதனை கட்டுப்படுத்துவதில் வீரர்கள் கடுமையாக போராட வேண்டியதாயிற்று என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.